ஒரு அரசாங்கத்திற்கு வலி மிகுந்த உண்மையே சமரசம் செய்யாமல் நேரடியாக பேசக்கூடிய ஒருவர் தேவை. அரிசி இறக்குமதியின் போது 187 கோடி ரூபாய் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் இது திசை காட்டி அரசாங்கத்தின் முதலாவது கொள்ளை எனவும் மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி ஷானக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அதே நேரத்தில் 187 கோடி ரூபாய் அரிசி மோசடி குறித்து பதில் சொல்ல எழுந்த வசந்த கடந்த அரசாங்கம் சிவப்பரிசியை இலவசமாக விநியோகித்ததால் தான் தற்போது சிவப்பரிசி இல்லாமல் போயுள்ளது. இது பற்றி ஷானக்கா கணக்கிட்ட விதம் தவறு. மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபரவியல் துறை தவறான தகவலை அளித்ததா? மோசடி என்றால் போய் புகார் கொடுங்கள் என்றார். இந்நாட்களில் நலிந்த வெளியிடும் கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. இது விடயமாக லக்கா தர்மரத்ன ஒரு குறிப்பொன்றை எழுதியிருந்தார். மங்கள பின்சிறி சமரவீர. இது மங்களவின் முழு பெயர். மங்களவின் மரணத்திற்கு பின்னரான மங்களவின் அரசியல் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தால் மங்களவின் அரசியலை மங்களவின் பெயரால் 3 அத்தியாயங்களாக பிரிக்கலாம். முடிவில் இருந்து தொடங்குவோம். சமரவீர. மங்களவின் தந்தை மகாநாம சமரவீர சிரிமாவோவின் அரசாங்கத்தில் கேபினட் அமைச்சராக இருந்தவர். தாய் கேமா சமரவீர. அவரும் மாத்தறை மாநகர சபையின் உறுப்பினராக இருந்துள்ளார். மங்கள இங்கிலாந்தில் ஆடை வடிவமைப்பு துறை பற்றி படித்தவர். இலங்கைக்கு வந்த அவர் சிறிது காலம் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றிய பின் அரசியலுக்குள் பிரவேசித்தார். அரசியலுக்கு மங்கள வரும்போது யார் இவர் என்ற கேள்வி எழுந்தது. அப்போது சிரிமா கூறிய ஒரே வார்த்தை இவர் கேமாவின் மகன் என்றார். எனவே மங்களவின் அரசியல் ஆரம்பம் மங்களவே கடுமையாக விமர்சித்த குடும்ப பாரம்பரியத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. மங்கள அரசியலின் முதல் அத்தியாயம் சமரவீர, அதாவது குடும்பத்தின் அரசியலின் மகன். பின்சிறி. 1994 சந்திரிகா அலையுடன் அமைச்சரவைக்குள் அவர் நுழைந்தார். 1989 ஆண்டு முதன்முறையாக பாராளுமன்றத்துக்கு வந்த மங்கள 1994 ஆண்டு சந்திரிகாவின் அரசாங்கத்தில் பிரபலமானார். உண்மையில் சந்திரிகாவின் பின்சிறி மங்களவே. மங்கள எஸ்பி போன்றவர்கள் சந்திரிகாவின் அரசில் சந்திரிகாவின் வலது இடது கவசங்களாக மாறுகிறார்கள். பின்னாளில் ஜனநாயகத்தை வலுவாக ஆதரிப்பதாக தோன்றிய மங்கள சந்திரிகாவின் பைத்தியக்காரத்தனத்தை பின்சிறி போல் பார்க்க வேண்டியுள்ளது. வடமேற்கு தேர்தல் ருகாந்தவின் தலைமுடியை வெட்டியது, பெத்தகாகே சஞ்சீவ தரப்பு ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் இருந்தது போன்ற நிகழ்வுகளில் மங்களவின் உள்குரல் எழுப்பப்பட்டதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக செய்தது அவர்களை பாதுகாப்பதுதான். மங்களவின் பின்சிறி பகுதி 2005 இல் மஹிந்தவின் வருகையுடன் முடிவடைகிறது. மஹிந்தவுக்கு மங்கள மகிந்தவே அண்ணா என்றுதான் விழிப்பார். 2005 ஆண்டு மஹிந்தவின் பிரச்சாரத்திற்கு மங்கள பிரச்சார மேலாளராக இருந்தார். மங்களவும் ஜெயராஜும் யாருடைய ஆதரவும் இல்லாத மஹிந்தவை தோளில் சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள். மஹிந்தவின் ஆதரவாளர்கள் பலர் மஹிந்த விழுமளவுக்கு அடிக்கும் மனப்பான்மையில்தான் இருந்தனர். 2005 ஆண்டு ஜனாதிபதியான மஹிந்த மங்களவை பிரதமராக்கவில்லை. அதற்கு பதிலாக பிரதமர் பதவி ரத்னசிறி விக்ரமநாயக்கவுக்கு வழங்கப்பட்டது. மங்கள வெளியுறவுத்துறை, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரானார். அப்போதுதான் மங்களவுக்கு மஹிந்த போகும் பாதை என்னவென்று புரிய தொடங்கியது என்று நினைக்கிறேன். தொடர்ச்சியான உள்வீட்டு மோதல்களுக்கு பிறகு 2000 இல் மஹிந்தவின் கட்சியிலிருந்து மங்கள வெளியேற்றப்பட்டார். மங்களவும் ஸ்ரீபதி வீதி விபத்தில் இறந்து விடுகிறார். மங்கள ரணிலுடன் சங்கமமாகி விடுகிறார். நாம் அறிந்த, நேசிக்கும், பலர் வெறுக்கும் த மங்கள அதற்கு பின்னர்தான் களத்துக்கு வருகிறது. இந்த த மங்கள சமரவீர பின்சிறி மங்கள என்ற 3 அத்தியாயங்களையும் தாண்டி இலங்கையின் பாரம்பரிய சமூக மற்றும் அரசியல் அமைப்புகளை அசைக்க அதன் பரந்த அனுபவத்தை பயன்படுத்துகிறது. ஊடகங்கள் தங்கள் சொந்த நிகழ்ச்சி நிரலுக்குள் திரித்துக் கொண்டிருப்பது மங்களவைத்தான். மங்கள அதை வலுக்கட்டாயமாக செய்யவில்லை, தந்திரங்களூடாக செய்கிறார். மஹிந்தவுடன் இருந்தபோது ரணிலின் பாலியல் வாழ்க்கை, குல பிரச்சனைகள் மற்றும் நாட்டை காட்டிக் கொடுத்தது போன்ற ஊடக தலைப்புகளை மங்களதான் உருவாக்கினார். பின்னர் ராஜபக்ஷ குடும்பத்தினரை கொள்ளையர்களா காட்டியதும் மங்களவே. இது ஒரு சிங்கள பௌத்த நாடு அல்ல என்று மங்களதான் கூறினார். மத கொள்கைகளுடன் மிகவும் ஆழமாக மோதியவரும் அவரே. மங்கள என்பவர் மில்லனியல்களிடம் மட்டுமே பேசிய டொக்சிக் அரசியல்வாதி. அவர்தான் த மங்கள என்று அங்கீகரிக்கப்படக்கூடியவர். அதனால் த மங்கள என்பவர் யூனிவர்சல் பொலிட்டிக்கல் கதாபாத்திரம். மங்கள அரசியலிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் ஓய்வு பெற்ற நேரத்தில் மங்கள உருவாக்கிய த மங்கள என்ற கதாபாத்திரம் இந்த அரசியல் களத்தின் இன்றியமையாத பகுதியாக மாறிவிட்டது.
மங்களா இப்போது ஒரு அரசாங்கத்தில் தவிர்க்க முடியாத நபராக இருக்கிறார். மோசமான விஷயங்களை சத்தமாக பேசுபவர். ஏழைகளின் இதயங்களை உடைக்கும் டாக்ஸிக் கதாபாத்திரம். தனது அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கும் த மங்கள தற்போது ஒரு அரசாங்கத்துக்கு அத்தியாவசியமான மனிதர். இந்த அரசாங்கத்தில் த மங்கள வேடத்திற்கு மிகவும் பொருத்தமான நபர் நலிந்த ஜெயதிசை என்று நான் நினைக்கிறேன். பலர் த மங்களா ஆகஸ்ட் முயற்சித்திருந்தாலும் நலிந்தவுக்கு அதற்கு தேவையான தகுதிகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். த மங்கள ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தலாம் அல்லது முற்றிலுமாக அழிக்கலாம். நல்லாட்சியை பார்த்தால் அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இப்போது நலிந்தவை பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. குறைந்தது 4.5 ஆண்டுகளில் மற்றொரு தேர்தல், உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபைகள், கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றுக்கு அவை பொருத்தமானவை அல்ல வரவிருக்கிறது. அரசாங்கம் தற்போது இந்தியா, அமெரிக்கா மற்றும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி போன்ற அமைப்புகளுடன் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வதை கருத்திற்கொண்டால் அதற்கு முன்னர் தேர்தலொன்று நடக்காதென நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே நலிந்த த மங்கள வேடத்தில் தொடர்ந்து நடிக்க குறைந்தது 4 ஆண்டுகள் ஆகும். அரசாங்கம் தான் செய்ய விரும்புவதை சரியாக செய்ய திட்டமிட்டால், அதாவது தூய்மையான இலங்கை, சட்டத்தின் ஆட்சி, அரசு நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மற்றும் எதிர்கால பொருளாதார சீர்திருத்தங்கள் போன்றவற்றுக்கு த மங்கள மிகவும் அவசியமான பாத்திரமாகும். காரணம், ஒரு அரசாங்கத்திற்கு வலி மிகுந்த உண்மையை சமரசம் செய்யாமல் நேரடியாக பேசக்கூடிய ஒருவர் தேவை. இந்த அரசாங்கம் இன்னும் உண்மையான அரசாங்கமாக இல்லை, அந்த பாதையில் நின்று கொண்டிருக்கிறது. அடிக்கடி தங்கள் ஆடைகளை நனைத்துக் கொள்கிறது. பரவாயில்லை, இது ஆரம்பம்தானே. அதனால் நலிந்தவும் இன்னும் தி மங்கள ஆகவில்லை, ஆகிக் கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் தலைவரே. அடிதடிகளுக்கு மத்தியில் முன்னோக்கி நகரவும் முன்வைத்த காலை பின்வைக்காமல் இருப்பதற்குமாக சக்தி கிடைக்கட்டும். அரசியலில் முன்னோக்கி நகர்வது கடினம், ரிவர்ஸ் செல்வது இலகு. இது ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தின் பேச்சாளரான நலிந்தவுக்கும் பொருந்தும். நீங்கள் அப்படி ரிவர்ஸ் செய்யும் போது அந்த ஆற்றல் எப்படி இருக்கும் என்பதை 2019 முதல் 2022 வரை ஆண்டுகளை திரும்பி பார்த்தால் புரியும் லக்கா. ஆனால் இதற்கு நிறைய விமர்சனங்களும் உள்ளன. மங்களவும் நலிந்தவும் வானமும் பூமியும் போன்றவர்கள் என்றும் சிலர் கூறுகிறார்கள்.